வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்மள பாதி பேருக்கு மேல அனுபவிக்கிற ஒரு பிரச்சனை. டெக்ஸ்ட் நெக்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இந்த புது காலத்து கழுத்து வலி இருக்கே, அதை சரி பண்றதுக்கு வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு 5 சிம்பிளான எக்ஸசைஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பார்த்தப்போ கழுத்துல ஒரு மாதிரி புடிச்ச மாதிரி இல்ல ஒரு சின்ன வலியும் இருந்ததா? இருந்துச்சுன்னா கவலையே படாதீங்க. நீங்க மட்டும் இல்ல, இது இப்போ ரொம்பவே காமனான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அடே, இந்த வலிக்கு என்னதான் காரணம்னு யோசிக்கிறீங்களா? பெரிய மர்மம்லாம் ஒண்ணும் இல்ல. அதுக்கு காரணம் பெரும்பாலும் உங்க கையிலே தான் இருக்கு. ஆமா, நீங்க டெய்லி மணிக்கணக்கா யூஸ் பண்ற அதே பொருள் தான். சரி வாங்க, இந்த பிரச்சனைக்குள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம். இதுக்கு மெடிக்கலா ஒரு பேர் கூட இருக்கு. டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம். என்னடா இது சிண்ட்ரோம்லாம் சொல்றாங்களேன்னு பயமா இருக்கா? டோன்ட் வரி. இதை பத்தி சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை சரி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்ப இந்த டெக்ஸ்ட் நெக்னா அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம ஃபோனையோ டேப்லெட்டையோ மணிக்கணக்கா தலை குனிஞ்சு பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம கழுத்துல வர வலி, அந்த பாதிப்பு, அதுதான் டெக்ஸ்ட் நெக். இதை சரி சும்மா வலிக்குதானே செய்யுது அப்படின்னு கண்டுக்காம விட்டோம்னா அது அப்புறம் நாள்பட்ட வலியா மாறி ஸ்பைனல் கார்டுல கூட பிரச்சனை கொண்டு வந்து விட்டுடும். ஸோ இதுக்கு உடனடியாக கவனம் கொடுத்தே ஆகணும். ஆனா இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான தீர்வுகள் இருக்கு. இப்போ நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு 5 சூப்பரான பயிற்சிகளை பத்தி பார்க்க போறோம். இது உங்க கழுத்து வலிக்கு சூப்பரா ஒரு ரிலீஃப் கொடுக்கும் பாருங்க. ஓகே, நம்ம லிஸ்ட்ல முதல் எக்ஸசைஸ் சின் டக். இது நம்ம கழுத்து தசைகளை வலுப்படுத்தி நம்மளோட போஸ்டர், அதாவது உடல் தோரணைய சரி செய்யறதுக்கு ஒரு சூப்பரான பயிற்சி. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு சேர்ல நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. தலைய நேரா வச்சுக்கிட்டு உங்க முகவாய மட்டும், அதாவது உங்க சின்ன மட்டும் பின்னாடி கழுத்தை நோக்கி தள்ளுங்க. உங்களுக்கு டபுள் சின் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுதான் கரெக்ட். அந்த டபுள் சின் பொசிஷன்ல ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. அவ்வளவுதான். அப்புறம் மெதுவா ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு 10 தடவை ரிப்பீட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி, மறக்காதீங்க. அடுத்ததா நம்ம 2வது பயிற்சிக்கு போகலாம். இது நம்ம கழுத்தோட சைடுல இருக்கிற மசில்ஸ்ல இருக்கிற அந்த டைட்னஸை குறைக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுக்கு பேரு நெக் சைட் ஸ்ட்ரெச். இத செய்ய உங்க வலது கையை எடுத்து தலையோட மேல் பக்கமா கொண்டு போய் இடது காதுக்கு மேல வைங்க. இப்போ ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ஜென்டலா உங்க தலைய வலது தோள் பட்டைய நோக்கி சாய்க்கணும். ஆஹா, உங்க கழுத்தோட இடது பக்கத்துல ஒரு நல்ல ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுவீங்க. இதே மாதிரி மறக்காம அடுத்த பக்கமும் செய்யணும். ஒவ்வொரு பக்கமும் சாய்க்கும் போதும் ஒரு 15லேருந்து 20 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த ஸ்ட்ரெச்சை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. இது அந்த மசில்ஸை நல்லா ரிலாக்ஸ் பண்ணும். நம்மளோட 3வது பயிற்சி ரொம்ப சிம்பிள், ஷோல்டர் ரோல்ஸ். நாம போனை குனிஞ்சு பார்க்கும்போது நம்ம தோள்பட்டையெல்லாம் முன்னோக்கி வளைஞ்சு ஒரு மாதிரி இறுக்கமாயிடும். அந்த ஸ்டிஃப்னஸை போக்குறதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ். இது எப்படி பண்றதுன்னா, முதல்ல உங்க தோள்களை மெதுவா காது கிட்ட தூக்குங்க. அப்புறம் அப்படியே ஒரு பெரிய வட்டமா பின்னாடி சுத்தி கீழே கொண்டு வாங்க. இதே மாதிரி அப்புறம் முன்னோக்கியும் சுத்தணும். நிதானமா செய்யணும். பின்னோக்கி ஒரு 10 தடவை, அப்புறம் முன்னோக்கி ஒரு 10 தடவை. அவ்வளோதாங்க. நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட இதை டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம போனை பார்க்கும்போது என்ன ஆகுது? நம்ம ஷோல்டர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி வளைஞ்சிடுது இல்லையா? இதுவே போக போக நம்மளோட பெர்மனன்ட் பாஸ்டர் மாதிரி ஆயிடும். அதை சரி செய்யறதுக்கு ஒரு அருமையான வழி இருக்கு. வாங்க அதையும் பார்த்துடலாம். அந்த பயிற்சி பேரு தான் டோர்வே ஸ்ட்ரெச். இது உங்க மார்பு தசைகளை விரிவடைய வச்சு அந்த முன்னாடி வளைஞ்ச தோள்களை சரி செய்ய ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுக்கு உங்களுக்கு தேவையானது ஒரு கதவு நிலை தான். அந்த கதவு நிலைக்கு நடுவுல நின்னுக்கோங்க. உங்க 2 கைகளையும் 90 டிகிரில, அதாவது எல் ஷேப்ல தூக்கி முன் கைகளை கதவு சட்டத்துல வைங்க. இப்போ மெதுவா உங்க உடம்ப முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா உங்க செஸ்ட்ல ஒரு சூப்பரான ஸ்ட்ரெச் தெரியும். அந்த ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணதும் ஒரு 20 செகண்ட்ஸ் அப்படியே நில்லுங்க. நாள் முழிக்க ஃபோன் பார்த்து சுருங்கி போன உங்க மார்பு தசைகளை வெறிக்க இது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இப்ப நம்மளோட கடைசி 5வது பயிற்சிக்கு வந்தாச்சு. இது ரொம்ப பேருக்கு தெரிஞ்ச ஒரு யோகா போஸ் தான். கேட் கவ் போஸ், அதாவது பூனை பசு நிலை. இது வெறும் கழுத்துக்கு மட்டும் இல்ல, உங்க முதுகுத்தண்டு முழுசுக்கும் ஒரு நல்ல ரீசெட் மாதிரி. இதை செய்ய முதல்ல தரையில மண்டிட்டு உங்க உள்ளங்கைகளை தோள்பட்டைக்கு நேரா கீழே வைங்க. இப்போ மூச்சை உள்ள இழுக்கும்போது தலைய மேல தூக்கி முதுக கீழே வளைக்கணும். இதுதான் கவ், அதாவது பசுநிலை. அப்புறம் மூச்சை வெளியே விடும்போது தலைய குனிஞ்சி முதுக மேல தூக்கி வளைக்கணும். இதுதான் கேட், அதாவது பூனை நிலை. இந்த 2 நிலைகளையும் உங்க சுவாசத்தோட சேர்த்து மாத்தி மாத்தி ஒரு 10 முறை நிதானமா செய்யணும். இது உங்க தண்டுவடத்துக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். சூப்பர்! இந்த 5 எக்ஸசைஸும் ரொம்ப முக்கியம்.
ஆனா இத பண்றது மட்டும் இல்ல, நாம இன்னும் சில விஷயங்களையும் மனசுல வச்சுக்கணும். வாங்க அத என்னன்னு டக்குன்னு பாத்துரலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பயிற்சிகளை செய்யும்போது உங்களுக்கு ஷார்ப்பா குத்துற மாதிரி வலிச்சா உடனே நிறுத்திடுங்க. ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது, கண்டினியூஸா 20 நிமிஷத்துக்கு மேல ஃபோன் பார்க்காதீங்க. அடிக்கடி சின்ன சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. கண்ணுக்கும் நல்லது, கழுத்துக்கும் நல்லது. மூணாவது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப், ஃபோனை பார்க்க தலை குனியாதீங்க. ஃபோனை உங்க கண் மட்டத்துக்கு தூக்கி பாருங்க. இதை ஒரு பழக்கமா மாட்டிக்கிட்டீங்கன்னா பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். பாத்தீங்களா, இந்த சிம்பிளான பயிற்சிகளும் சின்ன சின்ன பழக்கங்களும் உங்க கழுத்து வலியை சரி பண்ண எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குன்னு. கடைசில நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில தாங்க இருக்கு இல்லையா? சோ யோசிக்காதீங்க, இந்த பயிற்சிகளை இன்னைக்கே ஆரம்பிச்சு பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் தெரியும். அடுத்த ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன்.